வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏக்கான 3 டே கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. 30 ஜூலை 2025க்கான கவுன்சிலிங். இதுல எவ்வளவு வேக்கன்ஸி எடுத்திருக்காங்க, எவ்வளவு வேக்கன்ஸிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான உங்களோட வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இது மூலியமா நீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி தனித்தனி கலர் கிரேடிங்ல வச்சிருக்கிறனால, உங்களோட கம்யூனிட்டிக்கான வேக்கன்சியை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இத விட எனக்கு சிம்பிளா வேணும், என் கம்யூனிட்டிக்கான வேக்கன்சி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டும் தனியான பிடிஎஃப் நாங்க ரெடி பண்ணி குடுக்குறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரூ. 50 மட்டும் சார்ஜ் பண்றோம். உங்களோட கம்யூனிட்டிக்கு மட்டுமான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம கீழ காட்டுற வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கம்யூனிட்டி அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கவுன்சிலிங் இந்த மாதிரியான டீடைல்ஸ் அனுப்புங்க. பேசிக் டீடைல்ஸை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரூ. 50 பே பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உங்களோட கவுன்சிலிங்கான உங்களோட கம்யூனிட்டிக்கான வேக்கன்சி லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 710 பேர் கால் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இந்த டேட்டா 710 அப்படிங்கிற டேட்டா நமக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா, அவங்க டேபிள் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதிலிருந்து எடுக்கிறப்போ 3வது நாளுக்கு 710 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 159 பேர் மட்டும் தான் இன்னைக்கு வேக்கன்சி எடுத்திருக்காங்க. போஸ்டிங் எடுத்திருக்காங்க. மீதி 551 பேர் எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க எம்பிசி பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சியோ என்னமோ லெஃப்ட் ஓவரா இருந்துச்சு. அதே மாரி மத்த கம்யூனிட்டியோட ஜெனரல்க்கான ஆள்களும் வந்திருப்பாங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நேத்தே மெசேஜ் போட்டாங்க. சரிங்களா? உங்களோட வேக்கன்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க கவுன்சிலிங்க்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாரி. இந்த கேட்டகரிய சேர்ந்தவங்க இந்த 551 பேர். சரிங்களா? இன்னைக்கு இந்த 159 வேக்கன்சி எடுத்ததும் போக உங்களுக்கு மொத்தமா நாளைக்கு கவுன்சிலிங்க்கு 667 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுல 131 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, லெவல் 11 அண்ட் எபோவ்க்கான வேக்கன்சி. சரிங்களா? அப்போ எவ்வளவு வேக்கன்சிஸ் இன்னைக்கு எடுத்தாங்க, எங்கெங்க எடுத்தாங்க அப்படிங்கிற டீடைல பார்த்தீங்கன்னா, எஸ்சில பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல் 66 வேக்கன்சியும், எஸ்சி உமன்ல 22 வேக்கன்சியும் எடுத்துட்டாங்க. எஸ்சி பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 6 வேக்கன்சி எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்லும், 2 வேக்கன்சி எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல எடுத்திருக்காங்க. ஒரு வேக்கன்சி எஸ்சி ஜெனரல் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டில எடுத்துருக்காங்க. மொத்தமா 97 வேக்கன்சி எஸ்சி எடுத்திருக்காங்க. எஸ்டில பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி ஜெனரல் எடுத்திருக்காங்க. எம்பிசில பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேக்கன்சி எம்பிசி ஜெனரல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 7ம், உமன் பிஎஸ்டிஎம்ல 2ம் எடுத்திருக்காங்க. அதே மாரி பிசில பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல. மெயினா பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாம் வேக்கன்சி இல்லாதனால பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம்ல மட்டும் ஜெனரல் பிஎஸ்டிஎம் 12ம், உமன் பிஎஸ்டிஎம் 3ம் எடுத்துக்கிறாங்க. மொத்தமா 15 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. ஜிடில பார்த்தீங்கன்னா, டிடபிள்யூல 2, எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 1. சரிங்களா? இப்ப எக்ஸ் சர்வீஸ் மேன் டிடபிள்யூக்கான வேக்கன்சிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்லயும் 6 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்ல எடுத்துக்கிறாங்க. மொத்தமா 22 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. எஸ்சில பார்த்தீங்கன்னா ஜெனரல்ல ஒரு 6 வேக்கன்சியும், உமன்ல ஒரு வேக்கன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமா 7 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா ஜெனரல்ல ஒரு வேக்கன்சி, உமன்ல ஒரு வேக்கன்சி, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சின்னு மொத்தமா 3 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. 159 வேக்கன்சி டோட்டலா. அடுத்ததா எவ்வளவு வேக்கன்சிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எங்கெங்க இருக்குது அப்படிங்கறது பார்க்கலாம். சரிங்களா? எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தான் எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் தான் அதிகமான வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜெனரல்ல பார்த்தீங்கன்னா 69 வேக்கன்சி இருக்குது. உமன்ல பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்ல பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? மற்ற கேட்டகரிஸ் டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி கேட்டகரி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எஸ்டில பார்த்தீங்கன்னா ஜெனரல்ல 81 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. உமன்ல ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2, உமன் பிஎஸ்டிஎம்ல 1, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 1. மொத்தமா பார்த்தீங்கன்னா 87 வேக்கன்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு இன்னும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல்ல ஒரு வேக்கன்சி இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சி. அந்த மில்க் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் 2க்கான வேக்கன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க. கோஆபரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சரிங்களா? அந்த ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மலா இருக்கிற யாரும் எடுக்க முடியாது. அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கறப்போ
டிடபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேன்ல ஒரு 14 வேகன்சி. பிஎஸ்டிஎம் வேகன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெனரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 32ம், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 15ம், டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்ல 1ம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல 2 இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரி எல்லாம் சேர்த்துறப்போ உங்களுக்கு 90 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல 2 வேகன்சி இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்க்கான வேகன்சி தான், ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வேகன்சி. பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு ஒரு 38ம், உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 22ம் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அது மத்த வேகன்சிஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ 138 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கு இருக்குது. அதே மாதிரி ஜிடின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த 2 வேகன்சி எதுனா இந்த மில்க் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 44ம், ஜெனரல் உமன் பிஎஸ்டிஎம்ல 20 வேகன்சியும் இருக்குது. மற்ற டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் இந்த பிடபிள்யூடி கேட்டகரி வேகன்சிஸ் எல்லாம் சேர்த்து 132 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஒரு 14 வேகன்சியும், உமன்ல ஒரு 11 வேகன்சியும் இருக்குது. சரிங்களா? அப்போ எங்க ஜெனரல் உமனுக்கான வேகன்சி இருக்குதுன்னா, எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் வந்துட்டு வேகன்சி இருக்குது. மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அவங்களோட பிஎஸ்டிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஜெனரல் பிஎஸ்டிஎம், 5 வந்துட்டு உமன் பிஎஸ்டிஎம், மொத்தமா 50 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல்லயும் வேகன்சி இல்ல, உமன்லயும் வேகன்சி இல்ல. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மில்க் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி இல்ல. சரிங்களா? பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 வேகன்சி வந்துட்டு ஜெனரல் பிஎஸ்டிஎம், 2 வேகன்சி உமன் பிஎஸ்டிஎம். சரிங்களா? இப்ப கடைசியா வந்து பாக்குறப்போ உங்களுக்கு 18 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. மொத்தமா 667 வேகன்சி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.